கோவை மலுமிச்சம்பட்டியில் கட்டுமான பொருட்களை ஏற்றி செல்லும் டிப்பர் லாரிகளை வழிமறிக்கும் கும்பல் ராயல்டி என்ற பெயரில் ஒரு நடைக்கு 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை சட்டவிரோத வசூலில் ஈடுபடுவதாக லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அருண். அந்த கும்பல் யார், அவர்களின் குற்றச்சாட்டு என்ன, முழு விவரங்கள்? வணக்கம். அதாவது கோவையிலிருந்து கேரளாவிற்கு கனிம வளங்களை கொண்டு செல்லக்கூடிய டிப்பர் லாரிகளுக்கு தனியார் நிறுவனம், பிரபலமான நிறுவனம், 2 நிறுவனங்கள் அந்த லாரிகளுக்கு யூனிட்டிற்கு ஒரு விதிமுறையை வகுத்து அந்த விதிமுறையின் அடிப்படையில் 500 ரூபாய் 1000 ரூபாய் என நிதி வசூல் செய்து வருகிறார்கள். இது கடந்த சில ஆண்டுகளாகவே நடைமுறையில் இருந்து வரக்கூடிய நிலையில லாரி உரிமையாளர்கள் அந்த கட்டுப்பாடுகளை ஏற்று கனிம வள கடத்தலில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் கோவை மலுமிச்சம்பட்டி அருகே கட்டிடக் கழிவுகளை ஏற்றிக்கொண்டு ஒரு லாரி டிப்பர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்த நிலையில அந்த லாரியை வழிமறுத்த அந்த தனியார் நிறுவன ஊழியர்கள், அதாவது அந்த தனியார் நிறுவன ஊழியர்கள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த லாரி அதிவேகமாக சென்றது, உரிய பர்மிட் இல்லாமல் செல்கிறது என்ற அடிப்படையில் அந்த லாரியை நிறுத்தி அந்த லாரியினுடைய பர்மிட் ஆகியவற்றை சோதிக்கின்றனர். அந்த லாரியில் பர்மிட் அனைத்தும் உரிய முறையில் இருந்தும் அவர்கள் ராயல்டி தங்களுக்கு வழங்க வேண்டும், 1000 ரூபாய் வரை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். அதற்கு அவர்கள் தங்களிடம் போதுமான உரிமம் இருக்கும் காரணத்தினால் அந்த பணத்தை தர முடியாது என்று அந்த லாரி ஓட்டுநர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். இதைத் தொடர்ந்து அவர்கள் உடனடியாக காவல்துறையினருக்கும் கனிம வளத்துறையினருக்கும் தகவல் அளிக்கிறார்கள். தகவலின் அடிப்படையில் கனிம வளத்துறையினர் அந்த பகுதிக்கு வந்து அந்த லாரியில் இருந்த ஆவணங்கள் மற்றும் அங்கிருந்த அந்த உரிமச்சீட்டு ஆகியவற்றை பரிசோதித்த போது உரிய முறையில் அந்த அனைத்தும் இருந்தது. அதைத் தொடர்ந்து அந்த லாரியை விடுவித்து செல்லுமாறு கூறுகிறார்கள். அதே வேளையில இந்த தனியார் நிறுவனம் அனைத்து லாரிகளையும் இதே போன்று நிறுத்தி தனியாக தங்களுக்கு ராயல்டி வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். எனவே அந்த அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி லாரி ஓட்டுநர்கள், அதே போன்று அந்த லாரியினுடைய உரிமையாளர்கள், அந்த ஒரு லாரியை பின்தொடர்ந்து வந்த கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட லாரி ஓட்டுநர்கள் எல்லாருமே சேர்ந்து அங்க வந்து ஒரு போராட்டம் போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தினார்கள். இதனால் அந்த பகுதியில் வந்து பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து செட்டிபாளையம் காவல் நிலைய போலீசார் அந்த பகுதிக்கு வந்து இரு தரப்பினரிடையே சமாதானம் செய்து அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தற்போது நடந்திருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாகவே இதே போன்று ராயல்டி என்ற அடிப்படையில இந்த தனியார் நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் அந்த லாரி உரிமையாளர்களிடம் தொடர்ந்து இந்த பண வசூலில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது தொடர் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. குறிப்பாக கோவை கிணத்துக்கடவு, செட்டிபாளையம், நெகமம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கேரளா நோக்கி செல்லக்கூடிய அனைத்து லாரிகளுக்கும் அந்த ராயல்டி கட்டணம் என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஆசினி. விவரங்களுக்கு நன்றி அருண்.